வணக்கம் மக்களே, உங்கள் வீட்லேயும் கொசு தொல்லை இருக்குதா? அப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற பயனுள்ள வீடியோஸ்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பெரும்பாலான வீடுகளில் கொசுக்களோட தொல்லையை தடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். இதெல்லாம் சின்ன உயிரினங்களாக இருந்தாலும் கொசுக்கள் மனிதர்களுக்கு தீவிரமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக மழைக்காலத்துலேயோ ஈரமான சூழ்நிலைகளையோ கொசுக்கள் அதிக அளவில் பெருகும்னே சொல்லுவாங்க. நிம்மதியான இரவு நேர தூக்கத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான வைரஸ் நோய்கள் வரைக்குமே கொசுக்கள் காரணமாக இருக்குன்னே சொல்லலாம். தண்ணீர் தேங்கியுள்ள பாத்திரங்கள், பூந்தொட்டிகள், கழிவுநீர் குழாய்கள், பழைய டயர்கள், இந்த மாதிரி இடங்களில் தான் கொசுக்கள் பெரும்பாலுமே இனப்பெருக்கம் செய்யுது. மேலும் டெங்கு, மலேரியா, சிக்குன்குனியா, சிக்கா வைரஸ் போன்ற வைரஸ் நோய்களை பரப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில சமயங்களில் கொசுக்கடி மட்டுமே கடுமையான மன உளைச்சலுக்கும், சரும ஒவ்வாமைகள், அரிப்பு தடிப்புகள் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்னே சொல்லலாம். இந்த தொல்லையை கட்டுப்படுத்த முக்கியமான வழி வீட்டிலையும் சுற்றுப்புறத்திலையும் தேங்கி கிடக்கிற தண்ணீரை அகற்றுவது தான். தண்ணீர் சேமிப்பு இடங்களை மூடிகளால் மூடுவது, வாரந்தோறும் பூந்தொட்டிகளை சுத்தம் செய்கிறது, கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்புகள் அமைப்பது, இதெல்லாம் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலைன்னே சொல்லலாம். மேலும் வீடுகளில் கொசு வலைகள், இயற்கை நறுமண பொருட்கள், கொசு விரட்டி ஸ்ப்ரேக்கள், கொசுவர்த்தி சுருள்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி வராங்க மக்கள். இது எதுவுமே பயனளிக்கவில்லை என்றால் கொசுக்களை விரட்ட எளிமையான இந்த வீட்டு வைத்தியத்தை முயற்சி செய்யலாம். இந்த வீட்டு வைத்தியத்திற்கு தேவையான பொருட்கள் கடுகு, கற்பூரம், நல்லெண்ணெய். இப்போ செய்முறையை பார்க்கலாம். சமையலறையில் தினமும் பயன்படுத்துகிற கடுகை எடுத்து நன்றாக நசுக்கி கொள்ள வேண்டும். இதனுடன் சிறிது கற்பூரத்தை பொடி செய்து சேர்க்கணும். பிறகு இந்த கலவையை நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த பொடியை ஒரு சிறிய மண் அகல் விளக்கில் சேர்க்கணும். இதில் சிறிது நல்லெண்ணெய் ஊற்றவும், பிறகு திரியிட்டு தீபம் ஏற்றவும். இது கொசு தொல்லையை குறைக்க மிகச்சிறந்த வழின்னே சொல்லலாம். இது ரசாயனம் கலந்த கொசு விரட்டிகளுக்கு ஒரு நல்ல மாற்றாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.